சாமியை கருவறைக்குள்ளே கொண்டு வைக்கிறதுக்கு எவ்வளவு சாஸ்திரம் சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரம் இவ்வளவும் பண்ணி ஒரு கருவறைக்குள்ளே கொண்டு இந்த சாமிகளை வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 9 நவக்கரங்கள் ஊறப்பட்டிருக்காங்க. வீரபத்திரர், கருப்பசாமி, ஆழியன், ஆழி எல்லாமே ஊறப்பட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. பார்த்து இத்தனை இப்போ 2 வருஷமாக கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாமியை எடுத்து வந்து இப்போ 30 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். கும்பாபிஷேகம் நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளவு பண்ணி நம்ம கோயிலில் கட்டி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம். இதில் எவ்வளோ சாஸ்திரங்கள் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஒரு தாய் எப்படி கர்ப்பமடைந்தால் அந்த தாய்க்கு என்னென்ன வளகாப்பு முத்துக்கொண்டை எல்லாம் போட்டு அந்த உயிரை வெளியே வர்றந்தன்னைக்கு வேலை பார்க்குறோமோ அது மாதிரி இந்த கருவறைக்குள்ளே அந்த சாமியை வைக்கிறதுக்கு எவ்வளவு வேலை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். கோயில் கட்டுறதுன்றது ஈஸியான வேலை இல்லைங்க. அதுவும் ரொம்ப ஒரு கடினமான வேலைங்க. இந்த சாமியை ஊரை போட்டிருக்கதை பார்க்க வைக்கையுமே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ சாமிக்கும் இப்படி உயிர் உண்டாக்குறாங்களா? 48 நாள் கரெக்டாக 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஓதுவாங்களாங்க. 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் ஓதுவாங்களாங்க. ஆமாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.